தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலே ஆண்டவரை உம்மை பார்க்கும்படியாய் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். உம்மை பார்க்க எங்கள் கண்களை திறந்திருடுவீராக. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்ன ஆண்டவர், அதிகாலையில் உம்மை பார்க்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை பார்க்க எங்கள் கண்களை திறந்திருடும். இன்றைக்கு நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், கேட்கப் போகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய தெய்வீக பரிசுத்தத்தினால் நிரப்பும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மாதத்தின் முதல் நாள் அதிகாலையில் வீடுகளிலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நிறைவான அமைதி, சமாதானத்தை கடவுள் தந்தருளுவாராக. நாம் இருக்கிற இடத்திலே நின்ற வண்ணமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 256வது பாடல், பாமாலை எண் 256, நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா, உம்மேன்மை அற்புதம். பாழிங்கு போல தோன்றுமே உம் கிருபாசனம். நித்யானந்த தயாபரா அல்பாவோமேகாவே, மாத்துயர் போற்றும் ஆண்டவா, ராஜாதி ராஜாவே. உம் ஞானம் தூய்மை வல்லமை ஆழவீரந்ததே, நீர் தூயர் தூயர் உந்தனை துதித்தல் இன்பமே. அன்பின் சொரூபி தேவரீர், நான் பாவியாயினும் என் மீச நெஞ்சை கேட்கிறீர் உம் சொந்தமாகவும். உம்மை போல் தயை மிகுந்த ஓர் தந்தையும் உண்டோ? உம்மை போல் அன்பு நிறைந்த தாய் தானும் ஈடுண்டோ? என் பாவமெல்லாம் மன்னித்தீர், சுத்தாங்கம் நல்கினீர். என் குற்றமெல்லாம் தாங்கினீர், அன்பின் பிரவாகம் நீர். மேலோக நித்திய பாக்கியத்தை நான் பெற்று வாழுவேன். உம் தேவ்ய இன்ப முகத்தை கண்ணுற்று பூரிப்பேன். நின்ற வண்ணமாக இருந்து நாம் கடவுளை தொடுவோம். தென்னிந்திய திருச்சபை இறைவழிபாட்டு நூல் பக்கம் 76, 2வது ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பக்கம் 80. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரேமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவித்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அந்நிதமும் நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாங்கள் எழுந்து எங்கள் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தோம். என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. உம்முடைய கூலிக்கால் ஒருவராக எங்களை வைத்துக் கொள்ளும் என்போம். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கு ராமல். எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நம்ம நம்பரும் முழுங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். முதலாம் பாவறிக்கையை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்கள் இருக்கிறவர்கள் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்த துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால்
அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் அனைவரும் ஜபசிந்தியோடு கூடிருந்து கீர்த்தனையிலே 394வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 394வது பாடல். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தில் முதல் நாள் அதிகாலையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நிறைவான அமைதியும் சமாதானத்தை தாரும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்காக எனக்காக பேசப்படுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாள் காலவேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வீடுகளிலே அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் உங்கள் அனைவருக்கும் நிறைவான சமாதானத்தை கடவுள் தந்தருளுவாராக. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் முதல் வாக்கியத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிராமே,
நீ பயப்படாதே, உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஒருவேளை இந்த பகுதியினுடைய முழு அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமுக்கு ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நான் ஒரு நீண்ட அருளுரையை ஆற்றாமல் நான் மிக சுருக்கமாய் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். இங்கு கடவுள் ஆபிரகாமுக்கு முதலாவது கொடுக்கிற வாக்குத்தத்தம் அல்லது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ பயப்படாதே. கடந்த 2 மாதங்கள் பலருடைய வாழ்க்கையில அநேக துயரங்கள், துன்பங்கள், வியாதிகள், அநேக போராட்டங்கள், மன அமைதியை இழந்து குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை இழந்து அநேகர் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி வரும், எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த மாதத்து துவங்கி இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாமல் இருங்கள். நான் கடந்த மாதத்தின் முதல் நாள் சொன்னது போல ஆண்டவர் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு அமைதியான ஒரு சூழலை கடவுள் நமக்கு கொண்டு வரப்போகிறார். இந்த பயம் என்று சொல்லுகிற பொழுது இந்த மனத்தத்துவ மருத்துவர்கள் 56 வகையான பயம் மனிதருக்கு ஏற்படுகின்றன என்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள். இந்த பயம்தான் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை அழித்து அவர் வாழ்க்கையில மனநிலை பாதிக்கப்படுகின்றதாக சொல்லுகின்றார்கள். இந்த பயம் வருகிற பொழுது மனிதனுடைய மகிழ்ச்சி முழுமையாய் அழிக்கப்பட்டு அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு அமைதி இழந்த சூழலுக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகின்றான். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலோ நம்முடைய மாநிலத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சமூகத்திலும் ஏற்பட்ட இந்த COVID-19 தொத்து வியாதி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பயத்தை உருவாக்கி அநேகருடைய மனநிலைகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால் அந்த தொத்து வியாதி அநேகருடைய குடும்பங்களில் ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளாக ஆக்கப்பட்டவர்கள். அது எப்படி இருக்குமோ, ஒருவேளை எங்கள் குடும்பத்தை தாக்கிவிடுமோ, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தாக்கிவிடுமோ என்று பயந்து பயந்து
அநேகருடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மனநிலையை முழுமையாய் பாதிக்கப்பட்டு அவன் சமாதானத்தை இழந்த நிலையிலே காணப்படுகின்றான். அதாவது ஆய்வு செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், இலங்கையிலே ஒரு போர் நடந்த பொழுது அந்த போர் நடைபெற்ற சூழலிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றதாம். காரணம் பயம். அந்த சூழலில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அதே சூழல்தான். போர் இல்லை என்றாலும் இந்த தொத்து வியாதி இன்றைக்கு நம்முடைய மனநிலைகள் முழுமையாய் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியையும் ஒரு புத்துணர்வையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற கடவுள் சொல்லுகின்றார், பயப்படாதே என்று சொல்லி. அன்றைக்கு கடவுள் ஆபிரகாமை பார்த்து ஏன் பயப்படாதே என்று சொன்னார். நீங்கள் அந்த பகுதி முழுமையாக நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஒரு புதிய இடத்திற்கு போகும் பொழுது அங்கு அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரியாது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு போகிற பொழுது எதிரிகளுடைய அச்சுறுத்தல். இரண்டாவது, ஆபிரகாமுக்கு சந்ததியே இல்லை. சந்ததி இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற பயம். இயற்கையின் சீற்றங்கள், கொள்ளை நோய்கள், கொடூரமான மரணம். இப்படிப்பட்ட சூழல்தான் ஆபிரகாம் அச்சத்தோடு கூட பய உணர்வோடு கூட ஆண்டவர் ஆபிரகாம் செல்லுகிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் எல்லாவற்று பயத்தையும் நீக்கி ஆண்டவர் ஒரு புது பாதுகாப்பை ஆபிரகாமுக்கு கொடுக்கின்றார். ஒருவன் இந்த கொடூரமான வியாதியின் நாட்களிலே பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிற நமக்கும் கூட அன்றைக்கு ஆபிரகாமோடு இருந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் சொன்னின அதே கடவுள், ஆபிரகாமின் பிரயாணத்தில் ஆபிரகாமை பாதுகாத்த கடவுள் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத கடவுள். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமோடு கூட இருந்த அதே கடவுள் தான் இன்றைக்கு நம்மோடு கூட சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதே என்று சொல்லி நமக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையும் தந்து இந்த ஏற்பட்டிருக்கிற பயங்கரமான சூழலிலே நம்முடைய பயத்தை நீக்கி கடவுள் நமக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடுக்க போகின்றார். ஆகவே இன்றும் நாம் பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டில்லாமல் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களையும் நீக்கி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட, கடவுள் என் பயத்தை நீக்கி என் பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க போகிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்தை துவங்கி இருக்கிற நீங்கள் நானும் நம்ம ஆண்டுடைய கரங்களிலே கொடுப்போம். இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுது தேவதூதர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க வேண்டி சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற, சமாதானத்தில் இருந்திருக்கிற, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு தேவதூதன் சொல்லுகிறார், உங்களுக்கு என்று ஒருவர் பிறக்க போகிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்கின்றார். ஆகவே நீங்களும் நானும் விசுவாசிக்கிற கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகின்ற பயங்கள், இவைகளுக்கு மத்தியிலே கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கின்றவராக கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொன்ன கடவுள் நேரம் சொல்லுகிறாரு, நான் உமக்கு கேடகமாயிருக்கிறேன், நான் உனக்கு பலனாயிருக்கிறேன், நீ பயப்படாத. ஆண்டவராகிய கடவுள் நான் விடவே மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உனக்கு
கேடகமும் உனக்கு பலனுமாயிருக்கிறேன். இந்த மாதத்தை துவங்கி இருக்கிற நீ பயப்பட வேண்டாம். நான் உனக்கு பலனாயிருக்கிறேன், உனக்கு கேடகமும் உனக்கு நிழலாயிருக்கிறேன். கடவுள் ஒரு காலமை விட்டு விலக மாட்டான். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் கடவுள் எங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் பயங்கள் நீக்கப்பட்டு கடவுள் சமாதானத்தை மாத்திரமல்ல, கடவுளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். கடவுள் என்னை பாதுகாக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளை நாம் ஒழுங்கான முறையிலே கடைப்பிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கு. இதுதான் சங்கீதக்காரன் 121ஆம் சங்கீதத்தில் மிக அழகாக சொல்லுவார். ஆண்டவர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழல் இருக்கு, அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் வலது பக்கத்தில் இருக்கிறார். கடவுள் உன்னை காக்கிறவர், கடவுள் பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே கடவுள் எங்கேயோ தூரத்தில் நின்று நம்மை பார்த்து பரிதாபப்படுகின்ற கடவுளாக இல்லாமல் ஆண்டவராகிய கடவுள் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் உன்னை காக்கின்ற தெய்வம். ஆண்டவரே எனக்கு கால் சறுக்குகிறது அப்படின்னு சொன்னவன கடவுள் அப்படியே தூக்கிக்கிறார், நம்மளை கைகளில் ஏந்தி கொள்ளுகின்றார். அந்த கடவுள் தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு பலனாயிருக்கிறேன். இந்த கேடகம் அப்படின்னு சொன்னா, ஆபத்து வருகிற பொழுது அது நம்மை தற்பாத்து கொள்ளக்கூடிய ஒரு கருவி. கேடகம் போருக்கு வருகிற பொழுது அந்த கேடகத்தை பிடிச்சு நம்ம பாதுகாத்துக்கிறதா கேடகம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தை துவங்கி இருக்கிற நீ உன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், தோல்விகள் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, இந்த மாதம் முழுவதும் நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன், உனக்கு பாதுகாப்பாயிருக்கிறேன். உன் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நான் உனக்கு துணையாயிருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் இந்த மாதத்தின் முதல் நாள் காலையிலே நம்மோடு கூட சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாயிருந்து புறப்பட்டு அவர்களை செங்கடலை பிளந்து வழிநடத்தின கடவுள், பார்வோனின் ரதங்களுக்கு மத்தியிலே அவர்களை விடுதலையாக்கின கடவுள் சொல்லுகிறார், அந்த மக்கள் வழிநடத்தி செல்லுகிற பொழுது மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை மூடி அவர்களை காப்பாற்றினார். எலியா பஞ்ச காலத்திலே எலியாவை கடவுள் காப்பாற்றினார், காகத்தை கொண்டு போஷித்தார். தானியேல் சிங்ககபியில் இருக்கிற பொழுது தானியேலை காப்பாற்றினார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த பொழுது கடவுள் அவர்களை காப்பாற்றினார். கடவுள் அவர்களோடு கூட இருந்தார். அதே கடவுள் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின கடவுள், எலியாவை பாதுகாத்த கடவுள், தானியேலை பாதுகாத்த கடவுள், பவுலையும் சீலாவையும் பாதுகாத்த கடவுள், கேடகமாயிருந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி. ஒருவேளை இந்த கால வேளையிலே, ஒருவேளை பயந்து சூழலிலே இந்த மாதம் எப்படி இருக்குமோ, தொடர்ந்து இந்த நாட்கள் எப்படி இருக்குமோ, ஒருவேளை எங்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடுமோ, எங்கள் குடும்பங்கள் இதே கஷ்டம் இருக்குமோ, என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காதோ, எங்களுக்கு வருமானம் இல்லாமல் போய்விடுமோ, நாங்கள் யாரிடத்தில் போவோம், எப்படி எங்கள் குடும்ப வாழ்க்கை நாங்கள் நடத்துவோம், எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று ஒருவேளை நீங்கள் பயத்தோடு கலக்கத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், மகனே மகளே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நானே உன்னை பேர் சொல்லி அடைத்த கர்த்தர், நான் தாயின் வயிற்றில் உருவாகிற பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன்,
உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள், ஒரு குருவி கீழே விழுந்தாலும் நான் அதை அறிந்திருக்கிறேன். என்னுடைய உள்ளங்கைகளால் நான் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இந்த காலவெளியில் பேசுகின்றார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 27ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் இருப்பது, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பர், நான் யாருக்கு அஞ்ச வேண்டும், நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? எனக்கு கடவுள் தாயா எல்லாம். கடவுளின் ஒளியா இருக்கிறார், கடவுளின் மீட்பரா இருக்கிறார், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். அப்படி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற பொழுது நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆண்டவரே நான் யாருக்கு பயப்பட மாட்டேன் சுவாமி. சங்கீதக்காரர் சொல்கிறார், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 1000 பேர் 10000 பேர் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த கொள்ளை நோய்கள் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலமாக இருக்கிறது, நான் அவருக்காக அஞ்சி நடப்பேன், நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒரு ஆங்கிலேய மிஷினரி, ஒரு இங்கிலீஷ் மிஷினரி ஊழியம் செய்வதற்காக கடந்து போனாராம். அவர் ஊழியம் முடித்துவிட்டு இரவு நேரத்திலே தன் வீட்டுக்கு திரும்பி செல்லுகின்றார். அப்படி வீட்டுக்கு திரும்பி போகிற பொழுது அதிகமான மழை. இந்த மழையினால அவர் ஓட்டி செல்லுகிற கார் அவரால் ஓட்டி செல்ல முடியவில்லை. அது ஒரு காடு நிறைந்த ஒரு பகுதி. அப்பொழுது திடீரென்று இரவு நேரத்தில் அந்த கார் ஸ்டக் ஆயிடுச்சு, ஓடலை, பழுது பண்ணு போச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. இவர்கள் கணவன் மனைவி இருவரும் அந்த வாகனத்தை, கார் எப்படியா ரிப்பேர் பண்ண முடியல. நடந்த சம்பவம் என்னன்னா, இருவருமே அந்த காரில் இரவு அங்கேயே படுத்துட்டாங்க. படுத்துட்டு அதிகாலையில் எழுந்துச்சு அந்த வாகனத்தை அவர்கள் பழுது பார்க்கிறாங்க. அப்படி இந்த வாகனத்தை அவர்கள் பழுது பார்க்கின்ற பொழுது அந்த பழுது பார்த்துவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தாங்கள் மீண்டும் புறப்பட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் புறப்படுவதற்கு தங்கள் காரை எடுக்கின்றார்கள். காலையில் எழுந்து அந்த கார் ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம கார் எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி காரை ஓட்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி கார் ஓட்ட ஆரம்பிக்கிற பொழுது அவர் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு 50 அடி தொலைவில் நின்று பார்த்தால் அந்த ரோடு ஃபுல்லாக மடியில் அறுந்து அப்படியே பள்ளமாயிட்டு இருக்கு, விழுந்துட்டு இருக்கு, ஆழம் குழி விழுந்துட்டு இருக்கு. ஒருவேளை அவர் அந்த காரு ராத்திரியில் ஓட்டி போயிருந்தா அந்த குழியில தான் விழுந்து மரித்திருப்பார்கள். ஒருவேளை ஆண்டவர் அவர்களுக்கு துணையாயிருந்து, பாதுகாப்பாயிருந்து, நிழலாயிருந்து, கேடகமாயிருந்து அந்த இரவு அந்த கார் ரிப்பேர் ஆனதுனால தான் அங்கு தூங்கி எழுந்து மறுநாள் அவர்களுக்கு வாழ்வுக்கு இந்த மிஷினரி சாட்சி சொல்றாரு. நாங்கள் ராத்திரி இரவு நாங்கள் சென்றிருப்போம் என்று சொன்னால் மரித்திருப்போம், ஆனால் ஆண்டவர் தான் எங்களை பாதுகாத்தார் என்று சொல்லி. ஒரு பெரிய பள்ளம், அங்கே செத்து போயிருப்போம், ஆனால் கடவுள் அவர்களை பாதுகாப்புடன் அவர்களை பாதுகாத்தார். அவர்கள் பாதை தெரியாமல் இருந்த நேரத்திலே அவர்களுக்கு பாதையை காட்டினார். என கண்பானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் கூட இந்த மாதத்தை துவங்கி இருக்கும் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பயங்கள், ஏமாற்றங்கள், கவலைகள் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து நமக்கு சுகவாழ்வையும் சமாதானத்தையும் கடவுள் தந்தரிடுவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை நீக்கி உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய அமைதியும் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் பங்கேற்றிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். அவர் குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்களில் நிறைவான அமைதியும் சமாதானத்தையும் கடவுள் தந்திருட வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். பயத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் உடைந்து போன இருதயத்தோடும் கைவிடப்பட்ட நிலையிலே யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், யார் எங்களை தேற்றுவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்களுடைய தெய்வீக சுகத்தையும் முடிய சமாதானத்தை தர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். பலவீனத்தோடு கூடியிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். பலவீனத்தின் படுக்கை மாற்றி போட்டு நீர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, முழு திருச்சபையும் உடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். திருச்சபையின் குடும்பங்களும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பிராய் தொட்டு ஆசீர்வதித்து நிறைவான சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தந்தரிட வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட பேசின கடவுள் இன்றைக்கு பயத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நேர் பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பயப்படாதே, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்ன கடவுள் உடைய மெய்யான பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எம்முடைய உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமெடுத்த சமாதான கூட்டுறவு நம் அனைவரோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் இன்றுபடி சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமேன். நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 353வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலையின் 353. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். பாழிங்கு கடல் மீதும் மாட்சி நகர் நின்றும் தூதரின் இன்ப கீதம் பூரிப்புண்டாக்கிவிடும். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். இயேசுவின் கைகள் காக்க பாழ்லோகின் கவலை, சோதனை பாவ கேடும் தாக்காது உள்ளத்தை, கஷ்டம் துக்கம் கண்ணீரும் காணாமல் நீங்குமே, வாதைக்கும் துன்பம் நோவும் விரைவில் தீருமே. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். இயேசு என் இன்ப கோட்டை, எனக்காய் மாண்டோரை சார்ந்தென்றும் நிற்பேன் நீரே, நித்திய கண்மாலை காத்திருப்பேன் அமர்ந்து ராக்காலம் நீங்கிட, பேரின்பக்காரை சேர மாஜோதி தோன்றிட. இயேசுவின் கைகள் காக்க
மார்பினில் சாருவேன் பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சுகிப்பேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவதும் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.